வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோல சிலாஜிசம் ரிலேட்டடா வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சில எந்த மாதிரி கேட்டுக்கான்னு சொல்லிட்டு plus அதோட கான்செப்ட். இப்ப 2024 ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா சிலாஜிஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா நம்மளால எப்படி அப்ரோச் பண்றது, அந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸ்டார்டிங் வித் சிபிஓ 2023 கேட்ட கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இப்ப நம்ம பிளட் ரிலேஷன் ரிலேட்டடா படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். சில இது நம்ம புரிதலுக்காக போடுவோம். ஸோ அதாவது இந்த மாதிரி ரவுண்டு போட்டோம் அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி இது ஒன்று சதுரம் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட புரிதலுக்காக. அதே மாதிரி இந்த சிலாஜிசம் வெண்டயரம்ல வந்து என்னன்னா சில புரிதலுக்காக வச்சுக்கிறது தான் ஷார்ட்ஸ். இதுல என்ன அப்படின்னா இந்த பெரிய ரவுண்டுக்குள்ள சின்ன ரவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஃபேமிலின்னு எடுத்துக்கணும். அடுத்து இந்த 2 ரவுண்டு கொஞ்சம் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரிலேட்டிவ்னு எடுத்துக்கணும். இந்த 2 ரவுண்டுமே கிராஸ் போட்டிருந்தாங்கன்னா எனிமின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சிலாஜிசம் பொறுத்தளவுக்கு 2 டயக்ராம் நமக்கு வரும் சரிங்களா. ஸோ இப்ப இந்த 4மே வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது என்னன்னா ஆல் அப்படின்னு வந்து இதை குறிக்கும் சரிங்களா. ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னா சம்மு அப்படின்னு குறிக்கும். ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னா நோன்னு குறிக்கும். ஸோ என்ன மீனிங்னா ஸோ அந்த எல்லாமே வந்து என்னன்னா உள்ளக்க இருக்கு ஃபேமிலின்னு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ இதுல என்னன்னா இந்த 2 ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டும் வந்து ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலி கொஞ்சம் சம்பந்தப்பட்டதுனால ரிலேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ரவுண்டும் வந்து கிராஸ் போட்டதுனால எனிமினா சண்டைக்காரங்க அப்படின்னு வச்சு சரி. இப்ப ஸோ இதுதான் வந்து என்ன பேசிக்ஸ். இதை வச்சு நம்ம கொஸ்டின் போயிடும் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆல் பிளைன்ஸ் ஆர் வந்து மவுண்டைன் சொல்றாங்க. சரி இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ எல்லா பிளைனுமே ஆல் பிளைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா மவுண்டைன் அப்படின்னு சொல்றதுனால இந்த மாதிரி போடுவோம் ரைட்டா. ஸோ 2000 மட்டும் இந்த மாதிரி தான் வரும். மவுண்டைன் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க, நோ சீஸ் வந்து மவுண்டைன் சொல்றாங்க. இப்ப மவுண்டைனுக்கும் யாருக்கும் சம்பந்தம் சொல்றாங்கன்னா சீக்கும் வந்து சம்பந்தம் சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிராஸ் போட்டுக்கிறேன். அடுத்து சம் வேலியார் வந்து சீன்னு சொல்றாங்க. சம் வேலியார் சீனா ஸோ இந்த சியோட பாதியில வந்து என்ன இருக்கு அப்படின்னா வேலி அப்படின்றது சரிங்களா. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா இந்த பிளைன் வந்து ஒரு குடும்பம். இந்த குடும்பம் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா மவுண்டைன் குடும்பத்துல இருக்கு சரிங்களா. ஸோ இது என்ன குடும்பம்னு சொல்றேன் ஒரு மாதிரி வந்து லாஜிக்ல இல்லையேன்னு சொல்லாதுன்னு நினைக்கிறீங்க. இது ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வந்து கொஸ்டின் படி பாருங்க. நம்மளோட வந்து ரியல் லைஃப் வந்து உள்ள கொண்டு வராங்க சரிங்களா. சரி இப்ப இது பாருங்களேன், இங்க சி இருக்கு, இங்க வேலி இருக்குல்ல. இந்த சி குடும்பத்துக்கும் இந்த வேலி குடும்பத்துக்கும் வந்து கொஞ்சம் சம்பந்தம் இருக்குனால ரிலேட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த மவுண்டைன் குடும்பத்துக்கும் சி குடும்பத்துக்கும் சண்டை, அதனால கிராஸ் போட்டு சரிங்களா. இது என்னன்னா டயராம் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்ப நம்மளுக்கு டயராம் 2 அப்படின்னு ஒண்ணு வரும். ஸோ இந்த டயராம் 1 டயராம் 2 ஏன் வருதுன்னா இந்த டயராம் 1 என்ன சொல்லுவாங்கன்னா டெஃபினைட் டயராம் சொல்லுவாங்க. டெஃபினைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் லீஸ்ட் பாசிபிள்னு சொல்றாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே வந்து என்ன எழுதுறதுதான் டயராம் 1 சரிங்களா. இந்த டயராம் 2 வந்து என்னன்னா மோஸ்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசிபிலிட்டி வந்து என்னன்னா இது நிறைய இருக்கும். இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறது சரிங்களா. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. இந்த டயராம் 2ல அதே மாதிரி ஆல் பிளைன்ஸ் ஆர் மவுண்டைன். ஸோ அப்ப என்ன வரும், இந்த இடத்துல வந்து என்ன பிளைன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. பிளைன் இருக்கு, அதே மாதிரி வந்து மவுண்டைன் வந்து சுத்தி இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா மவுண்டைன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பாருங்களேன், நோ சீஸ் வந்து என்னன்னா மவுண்டைன் சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா சியை வந்து இந்த சைடு எழுதிக்கிறேன். சி வந்து இந்த சைடு எழுதிட்டு இப்ப பாருங்களேன் சம் வேலிஸ் ஆர் வந்து என்ன சீன் சொல்றாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த வேலியை இதோட வந்து என்ன கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சம் இது என்னன்னா வேலின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. ஸோ இப்ப வேலின்னு எடுத்துக்கிறேன். அவன் என்ன சொல்றான், மவுண்டைனுக்கும் வந்து என்ன அப்படின்னா சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ரைட்டா. இப்ப இந்த டயக்ராம் 2 ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, நம்மளால என்ன சொல்ல முடியாது அப்படின்னா நீங்க டயக்ராம் 2 தப்பா போடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல் பிளைன்ஸ் ஆர் மவுண்டைன். ஆமா எல்லா பிளைனுமே வந்து மவுண்டைனுக்குள்ளதான் இருக்கு. அடுத்து நோ சி இஸ் மவுண்டைன். மவுண்டைனுக்கும் சிக்கும் வந்து சம்பந்தம் இல்லை தானே, ஏன்னா இங்கே வந்து தொடர்பு இல்லாம தானே இருக்கு. அடுத்து சம் வேலிஸ் ஆர் வந்து சி, அதாவது சம் வேலி சியோட சம் பகுதி வந்து என்னன்னா வேலியா இருக்குல்ல அவ்வளவுதான். சி ஏன் இதை நம்ம இந்த பிளைனுக்கும் மவுண்டைனுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது பாசிபிள். நம்ம வந்து என்னன்னா எடுத்துறோம் இது மோஸ்ட் பாசிபிள், இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்ப டயராம் 1 டயராம் 2 இந்த ரெண்டுலயுமே என்ன பண்ணணும்னா டயராம் 1 டயராம் 2 ரெண்டையும் எடுத்துட்டு இந்த கன்க்ளூஷன் பார்க்கணும். இப்ப இந்த 3 கன்க்ளூஷனுமே இந்த டயராம் 1லையும் டயராம் 2லையும் கரெக்டா வந்தா மட்டும் தான் ஆன்சர் கரெக்டா வரும் சரிங்களா. சோ இவ்வளவுதான். இப்ப கன்க்ளூஷன் பாருங்க, சம் வேலிஸ் ஆர் வந்து பிளைன் சொல்றாங்க. இப்ப டயராம் 1 வாங்க, சம் வேலின்னு சொல்றாங்க. வேலி இங்க இருக்கு, பிளைன் வந்து இங்க இருக்கு. இங்க பாருங்க, மவுண்டைன் குடும்பத்துக்குள்ளதான் வந்து பிளைன் குடும்பம் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி சிக்கும் வேலிக்கும் வந்து என்னன்னா ரிலேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம டயக்ராம் 1 படி டெஃபினைட் டயக்ராம்ல இவன் பிளைனையும் வேலியும் எங்கேயாவது சொன்னானா யோசிச்சு பாருங்களேன். பிளைனையும் வேலியும் பத்தி டெஃபினைட் டயக்ராம்ல சொல்லியிருந்தா மட்டும்தான் எடுக்கணும். அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கானா நீங்க எந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்றேன்னா அவன் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியா இருக்கான், இல்ல இந்த மாதிரி வந்து ரிலேட்டிவா இருக்கான், இல்ல இந்த மாதிரி எனிமியா இருக்கான், இந்த 3மே அவன் வந்து என்ன சொல்லியிருந்தான்னு எடுத்துக்கணும் சரிங்களா. சரி இப்ப சொல்லவே இல்லை, அதனால டயக்ராம் 1ல வந்து நான் கிராஸ் போட்டுறேன் சரிங்களா. டயக்ராம் 2 பாருங்க, அவன் என்ன சொல்றான், சம் வேலிஸ் ஆர் பிளைன்.
சம் வேல்யூ வந்து பிளைனா வந்து என்னன்னா நம்மளோட பாசிபிள் டயக்ராம்ல இருக்கு. அதனால என்ன பண்ணோம், இது கரெக்ட் போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்ப கன்க்ளூஷன் 2 பாருங்க. நோ வேல்யூஸ் வந்து மவுண்டைன் சொல்றாங்க. இப்ப டெஃபினைட் டயக்ராம்ல வேலி எங்க இருக்கு? இங்க இருக்கு. மவுண்டைன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த மவுண்டைன் குடும்பத்துக்கும் யாரு? இந்த சீக்கு தான் வந்து சண்டைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, மவுண்டைனையும் வேலியும் பத்தி வந்து டெஃபினைட் டயக்ராம்ல சொல்லவே இல்ல. சரிங்களா? பேசவே இல்ல. இவனுக்கு இவனுக்கு சண்டை இருக்கு. இல்ல இவனுக்கு இவனுக்கு வந்து ரிலேஷன் இருக்கு. அப்படின்னு எதுவுமே சொல்லாதனால, இது வந்து என்னன்னா கிராஸ்ன்னு வந்துரும். ரைட்டா? இப் சாரி. இப்ப வந்து டயகிராம் 2 வந்து பாருங்களேன். சோ டயகிராம் 2ல அதேதான். நோ வேலி இஸ் அ மவுண்டைன் சொல்றாங்க. இங்க பாருங்களேன். இந்த வேலி வந்து இங்க இருக்கு. மவுண்டைன் கூட நம்ம சம்பந்தப்படுத்தி போட்டிருக்கோம். அதனால என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இது தப்புன்னு ஆயிரும் ரைட்டா? ஏன் தப்புன்னு ஆயிரும்னா, வேலிக்கு மவுண்டைன் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவன் என்ன நோ வேலி இஸ் அ மவுண்டைனான்னு கேட்கிறான். கிடையாது, நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து பாருங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நோ சி இஸ் வந்து பிளைன் சொல்றாங்க. இப்ப இங்க சி இருக்கு. இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைன் இருக்கு. சிக்கும் பிளைனுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நோ, அதாவது நோ மீன்ஸ் வந்து சண்டைக்காரங்களான்னு கேட்கறாங்க. இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மவுண்டைன் வந்து ஒரு குடும்பம். குடும்பத்துக்குள்ள இருக்கிறது தான் பிளைன். இவங்க எல்லாமே என்ன சொன்னா ஃபேமிலின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்க மவுண்டைன், அதாவது மவுண்டைன் அப்படின்னு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கும் சி குடும்பத்துக்கும் சண்டைன்னு சொல்லும்போது, அந்த மவுண்டைன் குடும்பத்துக்கு உள்ள இருக்கிற பிளைன் குடும்பமும் வந்து என்ன கண்டிப்பா என்ன அங்காளி பங்காளியா இருக்க போறானுங்க. டெஃபினட்டா வந்து என்னதான் இருக்கும்? அவங்களும் சண்டையா தானே இருக்கும். ஏன்னா மவுண்டைன் குடும்பத்து உள்ளதான் வந்து பிளைன் குடும்பம் இருக்கு. அப்ப என்ன சொல்லிடலாம்? கண்டிப்பா சிக்கும் பிளைனுக்கும் வந்து என்னன்னா சண்டை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம்னா, இந்த பிளைன் குடும்பம் மவுண்டைன் குடும்பத்து உள்ள இருக்கிறதுனால. சரிங்களா? சோ அப்ப என்ன வரும்? கரெக்ட்டா வந்துன்னா இது டயகிராம் 1ல கரெக்ட்ன்னு வரும். ரைட்டா? சோ அடுத்து வந்து பாருங்க டயகிராம் 2ல நோ சி இஸ் வந்துன்னா பிளைன். இப்ப இந்த சிக்கும் பிளைனுக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் இல்ல. சண்டைக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. டயகிராம் 2ல வருமானா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வேல்யூவே நம்மளா தான் வந்து பாசிபிலிட்டில பிளைனையும் மவுண்டையும் வந்து ஆட் பண்ணோம். சரிங்களா? ஆனா அவன் என்ன சொல்றான்? சுத்தமா அவங்களுக்கு வந்து என்ன சண்டைக்காரங்க. நோ சி இஸ் அ பிளைன் சொல்றான். இங்க பாருங்களேன். சி இங்க இருக்கு. இங்க வந்து பிளைன் இங்க இருக்கு. அவன் என்ன சொல்றான்? சிக்கும் பிளைனுக்கும் வந்து என்னன்னா சண்டைக்காரங்கன்னு சொல்றாங்க. அது ஏன் கரெக்ட்டா அப்படின்னா, மவுண்டைன் குடும்பத்துக்கும் சி குடும்பத்துக்கும் சண்டைன்னு இருக்கும்போது, இந்த சி குடும்பம் வந்து என்னன்னா எந்த எந்த குடும்பத்து கூட இதாகுது? பிளைன் குடும்பத்து கூடயுமே வந்து சண்டையா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மவுண்டைன் குடும்பம் வந்து பெரிய குடும்பம். அவனு கூடயே சண்டையா இருக்கும்போது, உள்ள இருக்கிறவனும் சண்டையா தான் இருக்கும். அதனால எதுவுமே டயகிராம் 2மே கரெக்ட்டா தான் வரும். ஆனா நம்ம ஏன் வந்து இந்த வேல்யூ வந்துனா, இப்ப நீங்க சில பேருக்கு டவுட் வரும். நோ பிளைன் இஸ் நோ சி இஸ் பிளைன் சொல்றீங்கல்ல. ஆனா இங்க பாருங்களேன், இந்த வேல்யூவோட வந்து என்னன்னா, கொஞ்சம் பகுதி வந்து சியோட இருக்கு. அதே இந்த வேல்யூவோட கொஞ்சம் பகுதி வந்து என்னன்னா, பிளைனோட இருக்கு. அப்ப அந்த சியும், இந்த பிளைனும் வேல்யூ கூட சம்மந்தப்படுத்துறானுங்கல்ல. அதனால என்ன பண்ணும்? எப்படி நீங்க வந்து நோ சி இஸ் பிளைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து தப்பு. ஏன்னா, இது நீங்க டெஃபினைட் டயகிராம்ல சொன்னா ஓகே. ஆனா இது பாசிபிள் டயகிராம். நம்ம தான் வேல்யூ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ வச்சு நீங்க பிளைனையும் சியும் கனெக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டயகிராம் 2ல வந்துன்னா, இதுவுமே வந்துன்னு கரெக்ட்ன்னு வரும். இப்ப என்ன சொல்லியிருந்தேன்னா, டயகிராம் 1, டயகிராம் 2 2லயுமே கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் ஆன்சர் கரெக்ட்டா வரும். இங்க பாருங்களேன். சோ அதாவது இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தான் 2லயும் கரெக்ட்டா இருக்கு. அப்ப என்ன வரும்? ஒன்லி வந்துன்னா 3 கன்க்ளூஷன் மட்டும் தான். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இது இன்கரெக்ட், செகண்ட் இது கரெக்ட். ஆனா நான் என்ன சேர்ந்த 2மே கரெக்ட் ஆகும்னு சொல்லிருக்கேன். 2மே கரெக்ட்டா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு தான். கன்க்ளூஷன்ஸ் வந்துன்னா 3 மட்டும் தான் ஃபாலோ. அப்ப ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சோ இது கொஞ்சம் வந்துன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கிற மாரி இருக்கும். பட் ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்பவே வந்து ஈஸியானது. சரியா? சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். சரி என்ன சொல்லிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட்ல வந்துன்னா சம் எலிஃபண்ட் வந்துன்னா ஃபிஷ்ன்னு சொல்லிருக்காங்க. சோ இதேமே நம்ம ட்ரை பண்ணலாம். சோ டயகிராம் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது டயகிராம் 1 எப்படின்னா டெஃபினைட் டயகிராம். ரைட்டா? சோ டெஃபினைட் மீன்ஸ் அவன் என்ன கொடுத்திருக்கானோ அப்படியே தான் எழுத போறோம். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம. சம் எலிஃபண்ட் வந்துன்னா ஃபிஷ். சோ அப்ப என்ன வரும்? சம் எலிஃபண்ட் இந்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து என்ன ஃபிஷ் அப்படின்னு வரும். நான் எலிஃபண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இது வந்து என்ன ஃபிஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? அடுத்து என்ன சொல்றாங்க? நோ ஃபிஷ் வந்துன்னா டைகர்னு சொல்றாங்க. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டைகரை வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ரைட்டா? சோ இது வந்து டைகர் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ நோ டைகர் வந்து என்ன ஃபிஷ். அதனால வந்து நான் கிராஸ் போட்டுறேன். அடுத்து என்ன சொல்றாங்க? ஆல் டியர்ஸ் வந்து என்னன்னா டைகர்னு சொல்றாங்க. இப்ப எல்லா டியருமே எதுக்குள்ளதுன்னா டைகருக்குள்ள தான் இருக்கு. ரைட்டா? சோ இது இதுல இருந்து டியர் வந்து வரும். ரைட்டா? சோ இது வந்து என்ன டெஃபினைட் டயகிராம். இப்ப நம்மளுக்கான பாசிபிள் டயகிராம். சோ இது வந்து என்னன்னா இப்படி வரும்னு பாருங்களேன். சோ இப்ப பாசிபிள் டயகிராம் எப்படின்னு வரும்னு பாருங்களேன். என்ன சொல்லிருக்காங்க? சம் எலிஃபண்ட் வந்து ஃபிஷ். சோ அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதை போட்டலாம். சம் எலிஃபண்ட் வந்து என்னன்னா ஃபிஷ்ன்னு இருக்கு. சோ இது இடத்துல இருந்துன்னா எலிஃபண்ட் இருக்கு. இடத்துல வந்துன்னா ஃபிஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? அடுத்து என்ன சொல்றேன்னா, நோ ஃபிஷ் வந்துன்னா டைகர்னு சொல்றான்ல. இப்ப என்ன பண்றேன்னா, ஃபிஷ்ஷுக்கும் டைகருக்கும் வந்து சம்மந்தம் இல்ல. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதோட என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ இந்த இடத்துல வந்துன்னா நான் டைகர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவன் வந்து எதோட இது கிடையாது. ஃபிஷ்ஷுக்கும் டைகருக்கும் வந்துன்னா சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். அதனால என்ன பண்ண இந்த மாதிரி போட்டு இது வந்து பாசிபிள். ஆனா அவன் சொன்னபடி வந்து நம்ம எடுக்கல. நம்மளோட பாசிபிலிட்டி இவன் வந்து எலிஃபண்ட் கூட சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து ஆல் டியர்ஸ் வந்துன்னா டைகர். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் வந்து இந்த இடத்துல வரும். ரைட்டா? இப்ப டயகிராம் 2 வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க பார்க்கணும்.
பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, நம்ம எடுத்த டயகிராம் 2 வந்து கரெக்ட்டா இருக்கு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்லயும் வந்து என்னன்னா ஃபாலோ ஆகுதுன்னா மட்டும் தான் வந்து இது பாசிபிள் டயகிராம் நீங்க எடுக்கணும்னு வச்சுக்கங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணிருவாங்கன்னா, பாசிபிள் டயகிராம் எடுப்பாங்க. பட் தப்பா எடுத்துருவாங்க. அந்த மாரி எடுக்கக்கூடாது. நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்க ஸ்டேட்மெண்ட்ல சரியா? இதுதான் டயகிராம் 1, டயகிராம் 2. இப்ப என்ன பண்ணுவோம்? ஆல்வேஸ் வந்து டயகிராம் 1யும், டயகிராம் 2யும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்ப டயகிராம் 1 வந்து என்னன்னா பாருங்க. கன்க்ளூஷன் வாங்க. சம் எலிஃபண்ட் வந்து டியர்ன்னு சொல்லியிருக்காங்க. சம் எலிஃபண்ட் வந்து டியரான்னு பாருங்களேன். இங்க எலிஃபண்ட் இருக்கு. இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டியர் வந்து என்னன்னா இங்க உள்ள இருக்கு டயருக்குள்ள. ஆனா எலிஃபண்ட்டுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் தான் வந்து ரிலேஷன்ஸ் இருக்கு. அதாவது ரிலேட்டட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க ஃபிஷ்ஷுக்கும் வந்து என்னன்னா டைகருக்கும் சண்டைன்னு சொல்றாங்க. டைகருக்கும் வந்து என்ன அப்படின்னா, டியருக்கும் வந்து ஃபேமிலின்னு சொல்றாங்களே தவிர, எலிஃபண்ட்டையும் டியரையும் டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட்ல அதாவது டெஃபினைட் டயகிராம்ல வந்து கனெக்ட் பண்ணவே இல்ல. அதனால இது நம்ம இன்கரெக்ட்னு எடுத்தலாம் சரிங்களா? ஏன் வந்து நான் இன்கரெக்ட் எடுக்குன்னு புரிஞ்சுக்கங்க. டெஃபினைட் டயகிராம்ல டைரக்டாவே அதாவது எக்ஸ்பிளிசிட்டாவே கனெக்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் நம்ம வந்து இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா? அப்ப இதோட இதுல வந்து பாசிபிள் டயகிராம் வாங்க. சம் எலிஃபண்ட் வந்துன்னா டியர்ன்னு சொன்னாங்க. சம் எலிஃபண்ட் வந்துன்னா டியரா இருக்குமான்னு இங்க பாருங்களேன். அதாவது சம் இது வந்து இந்த எலிஃபண்ட் கூட தான் என்ன இருக்குன்னா டயகிராம் அதாவது இந்த டைகர் வந்துன்னா சம் இதுல இருக்கு. ஆனா அந்த டைகருக்குள்ள தான் வந்துன்னா டியர் இருக்கனால என்ன சொல்லிடலாம்? சம் எலிஃபண்ட் ஆர் வந்து டியர்ன்னு சொல்லிடலாம். ஏன்னா டேர்க்குள் அதாவது இந்த டைகர்க்குள்ள தான் வந்து டியர் இருக்கனால. அதனால என்ன வரும்? இது கரெக்ட்ன்னு வரும் சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்களேன். அடுத்த கன்க்ளூஷன். நோ எலிஃபண்ட் வந்து என்ன டைகர்ன்னு சொல்றாங்க. இப்ப நோ எலிஃபண்ட் இஸ் அ டைகர் அப்படின்னா, முதல்ல பாருங்க. எலிஃபண்ட்டுக்கும் டைகருக்கும் வந்து என்ன எங்கேயா கனெக்ட் பண்ணியிருக்காங்களா? அவ எத கனெக்ட் பண்ணா, ஃபிஷ்ஷுக்கும் டைகருக்கு தான் வந்து சண்டைன்னு சொல்லியிருக்காங்க. எலிஃபண்ட்டுக்கும் டைகருக்கும் சொல்லல. அதனால நான் வந்து என்னன்னா இன்கரெக்ட் பண்றேன். ஏன் இன்கரெக்ட் பாருங்கன்னு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா எக்ஸ்பிளிசிட்டா வந்து எலிஃபண்ட்டையும் டைகரையும் கனெக்ஷனே குடுக்கல. கனெக்ஷன் மீன்ஸ் என்ன சொன்னா, இது ஒரு ஃபேமிலியா குடுத்துருக்கான், இல்ல ரிலேட்டிவா குடுத்துருக்கான், இல்ல எனிமியாவா குடுத்துருக்கான். இந்த 3ல ஏதாவது வந்து குடுத்துருக்கணும். அப்பதான் வந்து டெஃபினைட் டயகிராம்லாம் எடுக்க முடியும் சரிங்களா? அதனால அது குடுக்கல. பாசிபிள் டயகிராம் வாங்க. நோ எலிஃபண்ட் இஸ் அ டைகர். இங்க பாருங்க. எலிஃபண்ட்டுக்கும் டைகருக்கும் வந்து என்னன்னா சம்மந்தம் இல்லையா சொல்றாங்க. இல்ல இருக்கு. நமக்கு சம்மந்தப்படுத்திருக்கோம் நம்ம பாசிபிள்ல. அதனால என்ன வரும்? இது வந்து இன்கரெக்ட்னு வந்துரும் ரைட்டா? அப்ப 3வது பாருங்க. 3வது கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? நோ டியர் இஸ் வந்து ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க டெஃபினைட் டயகிராம். டியருக்கும் ஃபிஷ்ஷுக்கும் வந்து என்ன கனெக்ஷன் பாருங்களேன். இங்க வந்து என்னன்னா, டியர் வந்து இங்க இருக்கு. ஃபிஷ் வந்து இங்க இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ டியர் இஸ் வந்து என்ன ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும். ஃபிஷ்ஷுக்கும் டைகருக்கும் வந்து என்ன சம்பந்தம் இல்ல. ஆனா டைகருக்குள்ள தான் வந்து என்ன டியர் ஃபேமிலி இருக்கனால என்ன சொல்லிடலாம்? ஃபிஷ்ஷுக்கும் டியர் ஃபேமிலிக்குமே வந்து என்ன சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். ஆமா. ஏன்னா இந்த டைகர் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. பெரிய ஃபேமிலிக்குள்ள தான் டியர் ஃபேமிலி இருக்கனால, கண்டிப்பா டைகர் ஃபேமிலி ஃபிஷ் ஃபேமிலியோட சண்டை அப்படின்னா, உள்ள இருக்க டியர் ஃபேமிலியும் வந்து நான் சண்டை தான் போட்டுருக்க போறான் சரிங்களா? அதனால இது வந்து கரெக்ட்டா வரும். இது டெஃபினைட் டயகிராம்ல. பாசிபிள் டயகிராம் பாருங்க. நோ டியர் இஸ் வந்து ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. ஃபிஷ் இங்க இருக்கு. டியர் இங்க இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். டைகருக்குமே வந்துன்னா ஃபிஷ்ஷுக்கும் வந்துன்னா சம்பந்தம் இல்லன்னு சொல்லும்போது, டைகருக்குள்ள இருக்கிறது தான் டியர்னால வந்துன்னா, இதுக்குமே வந்து என்னன்னா சம்பந்தம் இல்ல தான் சரிங்களா? அப்ப கரெக்ட்டா வந்துன்னா இதுதான் வரும். இப்ப வாங்க என்னன்னா கன்க்ளூஷன்ல இந்த டயகிராம் 1, டயகிராம் 2 2மே கனெக்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்ம ஆன்ஸர் வந்து கரெக்ட்டா எடுக்கணும் சரிங்களா? அப்ப எது வரும்? ஒன்லி வந்துன்னா 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்துன்னா கரெக்ட்டா இருக்கு. அப்ப ஒன்லி கன்க்ளூஷன்ஸ் வந்துன்னா 3 மட்டும் தான் வந்துன்னா ஃபாலோ ஆகும் சரியா? ஆன்ஸர் ஏ தான் வருது ரைட்டா? ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஸ்டேட்மெண்ட் அதாவது சாரி ஆ ஓகே. சம் ஸ்கூல்ஸ் ஆர் வந்து என்ன பிக் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே நம்ம டயகிராம் 1ல வந்து என்ன போடலாம். டயகிராம் 1ல என்ன வரும்? சம் ஸ்கூல் அப்படின்னா இதான் சம் ஸ்கூல். சம் ஸ்கூல் ஆர் வந்து என்ன பிக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? அதே மாதிரி வந்து இது பிக் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. ஆல் பிக்ஸ் ஆர் வந்து என்னன்னா மால்னு சொல்றாங்க. இப்ப எல்லா பிக்குமே வந்து என்னன்னா பெரிய இருக்கிறது எல்லாமே வந்துன்னா மால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அடுத்து நோ மால் இஸ் வந்து சீப். அதாவது இந்த மாலுக்கும் எதுக்கும் அப்படின்னா சீப்புக்கும் வந்து என்னன்னா சம்மந்தம் இல்ல அப்படின்னு எடுத்துரும். இது என்ன அப்படின்னா டெஃபினைட் டயகிராம். இது ஆல்வேஸ் ரொம்ப டெஃபினைட் ஏன்னா அவன் எங்க கொடுத்துருக்காங்களோ ஸ்டேட்மெண்ட் அதை அப்படியே வந்து நம்ம எழுதுறது எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாம சரிங்களா? இப்ப டயகிராம் 2 வந்து நம்ம பாசிபிள் டயகிராம் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா? பாசிபிள் டயகிராம வந்து நம்ம போட போட வந்துன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதுக்கு பாசிபிள் டயகிராம் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாருங்க. அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? ஸ்கூலுக்கும் வந்துன்னா ஓகே ஸ்கூலுக்கும் பிக்குக்கும் வந்துன்னா சம்மந்தப்படுத்திருந்தான். அத வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. கண்டிப்பா எழுதலாம். ஸ்கூல் இருக்கு. அதே மாரி வந்து நம்ம பிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப அந்த பிக் எல்லாமே வந்துன்னா மால் அப்படின்னு சொல்றாங்கல்ல. பிக் எல்லாமே வந்துன்னா மால் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்த சீப்புக்கும், மாலுக்கும் வந்து சம்மந்தம் இல்லன்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஸ்கூலோட சம்மந்தப்படுத்திக்கிறேன்ல. இத வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சீப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, இதோட என்ன பண்ணிக்கிறேன்னா, இன்கரெக்ட் போட்டுக்கிறேன். அதாவது ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, சண்டைன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா சீப்புக்கும், மாலுக்கும் வந்து சண்டை. அதே மாதிரி வந்து பிக்குக்கும் சண்டை. இப்ப இந்த டயகிராம் 2 வந்து என்னன்னா செக் பண்ணி பார்க்கணும் எதுல ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்த பாசிபிலிட்டி கரெக்டா இருக்கான்னு பாருங்க. சம் ஸ்கூல் ஆர் வந்து பிக் ஆமா ஸ்கூல் வந்து பிக் கரெக்டா தான் இருக்கு. ஆல் பிக்ஸ் ஆர் வந்து மாலம் பாருங்க. எல்லா பிக்குமே மாலா இருக்கு. நோ மால் இஸ் சீப். ஆமா மால் எந்த மாலுமே வந்து சீப் கிடையாது. ஏன்னா கனெக்ட்ல இல்ல. அப்ப கண்டிப்பா இது வந்து இந்த டயகிராம் 2 வந்து கரெக்ட் பாசிபிள் தான் எடுத்துருக்கோம் சரிங்களா? இப்ப நம்மளோட இது என்ன ஆல்வேஸ் பாக்குற மாதிரி வந்து டயகிராம் 1
டயக்ராம் 2. ஸோ இதை வந்து நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். இப்ப பாருங்களேன் என்ன வரும் கன்க்ளூஷன்ல ஆல் பிக்ஸ் ஆர் வந்துன்னா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. நீங்க டயக்ராம் 1 பாருங்களேன். ஆல் பிக் அதாவது எல்லா பிக்குமே வந்து என்ன அப்படின்னா ஸ்கூலான்னு பாருங்களேன். நம்ம என்ன சொல்லி கனெக்ஷன் சொல்லியிருந்தோம்னா சம் ஸ்கூல் ஆர் வந்து பிக். எப்போதும் சம்முல வந்து என்ன அப்படின்னா சம் ஸ்கூல் ஆர் பிக்னு வரும்போது சம் பிக் ஆர் வந்துன்னா ஸ்கூல் வரும். எதுனா டெஃபினைட் டயக்ராம்ல இருக்குங்களா? இல்ல நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது டெஃபினைட் டயக்ராம்ல ஒரு இதை இதோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோடக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கும் பிக்குக்கும் கனெக்ஷன் இருக்குன்னா பிக்குக்கும் ஸ்கூலுக்குமே வந்து கனெக்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டு வேலையுமே வந்து ஃபார்வர்ட் ஆகும் சரிங்களா? ஸோ அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா ஸ்கூலுமே அதாவது எல்லா பிக்குமே ஆல் பிக் வந்துன்னா ஸ்கூல் கிடையாது. சம் பிக்கு மட்டும்தான் ஸ்கூல்னு வரும். அப்ப டயக்ராம் உள்ள என்ன வரும் தப்புன்னு வரும். டயக்ராம் 2ல பாருங்க அதே தான் இங்கேயும் அதே தானே இருக்க போகுது. ஸ்கூலுக்கும் பிக்குக்கும் வந்து சில சம்பந்தம் தான் இருக்கு. அதனால இதுவுமே வந்துன்னா இன்கரெக்ட் ஆயிரும். இப்ப ரெண்டாவது கன்க்ளூஷன்ஸ் பாருங்க. சம் மால்ஸ் ஆர் வந்து பிக் சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது கன்க்ளூஷன் நம்மளுக்கு கரெக்டா தான் பாருங்க. சம் மால் அதாவது மால் இங்க இருக்கு பிக் இருக்கு. இங்க பாருங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மால் குடும்பத்துக்கு உள்ளதான் வந்து என்ன இருக்குன்னா இந்த பிக்கு குடும்பம் இருக்கு சரிங்களா? இந்த மால் குடும்பத்துக்கு உள்ளதான் பிக்கு குடும்பம் இருக்கனால என்ன சொல்லலாம் சம் மால்ஸ் ஆர் வந்து என்ன பிக்னு சொல்லலாம்ல. ஏன்னா அந்த பிக் வந்து இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம். அப்ப கண்டிப்பா வந்து மாலோட ஏதோ ஒரு பகுதியில கொஞ்சம் இதுல வந்து என்னன்னா இருக்க போகுதுன்னா பிக் இருக்கதான் போகுது. அப்ப டெஃபினட்டா என்ன வரும் டயக்ராம் 2ல வந்து என்னன்னா டயக்ராம் 1ல வந்து கரெக்டா தான் வரும். இப்ப டயக்ராம் 2ல பாருங்க சம் மால் வரும் பிக் அதாவது இந்த மாலுக்குள்ளதான் பிக் இருக்கு. அப்ப டெஃபினட்டா என்ன சொல்லலாம் சம் மால்ஸ் ஆர் வந்து பிக்கா தான் டெஃபினட்டா இருக்கு. அதனால இதையுமே வந்து கரெக்டா வரும். ஸோ இப்ப இதுல என்னன்னா கன்க்ளூஷன் நான் சொன்ன மாதிரி டயக்ராமும் டயக்ராம் 2 பாருங்க ரெண்டுமே வந்து கரெக்டா இருந்தா மட்டும் தான் ஆன்சர் கரெக்டா இருக்கும். அப்ப என்ன வரும் ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தான் வந்து கரெக்டா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்ன கரெக்டா இருக்கிறது எங்கன்னு பாருங்க. ஒன்லி வந்து ஆப்ஷன் பி தான். ஒன்லி கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் வந்து ஃபாலோ ஆகும் ரைட்டா? ஸோ இது நீங்க புரிஞ்சுங்க கண்டிப்பா வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஆல் இந்தியன்ஸ் ஆர் வந்து அமெரிக்கன் சொல்றாங்க. சரி இதையும் வந்து நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஆல் இந்தியன்ஸ் வந்து என்ன அமெரிக்கன் சொல்றாங்க. இப்ப எல்லாமே வந்து என்னன்னா இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா? ஸோ ஆல் இந்தியன்ஸ் வந்து என்னன்னா எல்லா இந்தியனுமே அமெரிக்கன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஆல் இந்தியன்ஸ் ஆர் வந்து என்ன அமெரிக்கன். அடுத்து சம் சைனீஸ் ஆர் வந்து என்ன அமெரிக்கன். இப்ப இந்த அமெரிக்கன் கூட தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனீஸ் வந்து என்ன சம் சைனீஸ் வந்து என்ன இருக்காங்க ரைட்டா? அடுத்து ஆல் சைனீஸ் எல்லா சைனீஸ்மே வந்து என்ன ரஷ்யன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்ப இப்படிதானே வரும். இது வந்து என்ன ரஷ்யா அப்படின்னு வரும் ரைட்டா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயக்ராம் 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா டயக்ராம் 1 டெஃபினட் டயக்ராம். டெஃபினட் டயக்ராம் அகைன் ஐ டெல்லிங் தட் இது என்ன மீன்ஸ்னா அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிருக்கும். இங்க பாருங்களேன் சம் சைனீஸ் ஆர் அமெரிக்கனா அந்த அமெரிக்கனுக்கும் சைனீஸை மட்டும்தான் நான் கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்தியனை கூட கனெக்ட் பண்ணல. ஏன் கனெக்ட் பண்ணலன்னா அவன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லல. நம்ம சொன்னா மட்டும் தான் வந்து டெஃபினட் டயக்ராம் எடுக்கணும். ஆனா டயக்ராம் 2 பாசிபிலிட்டியில நம்ம விளையாட வேண்டியதுதான் சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கான எங்கேயாவது கனெக்ட் பண்ண முடிஞ்சா கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதையும் பாருங்களேன். இப்ப இந்தியன்ஸ் வந்து என்ன இருக்கா ஓகே இந்தியன்ஸ் வந்து என்ன இருக்கு எல்லா இந்தியனுமே எதுக்குள்ள இருக்காங்கன்னா அமெரிக்கானுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு சொல்றாங்க ரைட்டா? இப்ப எல்லா இந்தியன்ஸும் அமெரிக்கனுக்குள்ள இருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா சம் சைனீஸ் ஆர் அமெரிக்கன் சொல்றாங்கல்ல. நான் சம் சைனீஸை என்ன பண்ணிக்கிறேன் இந்தியனுக்குள்ளேயும் வந்து கொண்டு வந்துக்கிறேன். ஏன் கொண்டு வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாசிபிலிட்டி. இது நம்மளோட பாசிபிலிட்டிக்கு எடுக்கிறோம் சரிங்களா? அடுத்து ஆல் சைனீஸ் ஆர் வந்து என்னன்னா அப்ப ஆல் சைனீஸ்னா இது வந்து என்ன இந்த மாதிரி வருமா ரைட்டா? இப்ப இதுல வந்து என்னன்னா ரஷ்யன்ஸ் அப்படின்னு வரும் ரைட்டா? ஏன்னா ஆல் சைனீஸ் ஆர் வந்து ரஷ்யன்ஸ் அப்படின்னு வரும் ரைட்டா? இப்ப நீங்க டயக்ராம் 2 வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க ஆல் இந்தியன்ஸ் ஆர் அமெரிக்கன் ஆல் இந்தியன்ஸ் அமெரிக்கன் கரெக்டா இருக்கு. சம் சைனீஸ் ஆர் வந்து அமெரிக்கன் சைனீஸ் சம் வந்து என்னன்னா அமெரிக்கனா இருக்குன்னா எஸ் அது கரெக்டா தானே இருக்கு. ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி என்ன பண்ணோம் இந்தியனை ஆட் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா? ஆனா டயக்ராம் 2ல ஏன் ஆட் பண்ணலன்னா ஸ்டேட்மெண்ட்ல அவன் சொல்லல. ஆனா நான் பாசிபிலிட்டியில நான் பாசிபிளா எடுத்துக்கிறது இருக்கும் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா? அதனால நான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஆல் சைனீஸா ரஷ்யன். இப்ப பாருங்களேன் நான் டயக்ராம் 2 நான் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது வந்து பாசிபிள் வந்து நான் அக்செப்டட் சரிங்களா? சோ ஓகே அதனால டயக்ராம் 2 டயக்ராம் 2 இப்ப நம்ம எப்பவும் பண்ற மாதிரி என்ன பண்ணுவோம். சோ டயக்ராம் 1 டயக்ராம் 2க்கு வந்து என்னன்னா பார்க்க வேண்டியதான். ரெண்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா ஆன்சர் எடுக்க வேண்டியதான். இப்ப கன்க்ளூஷன்ல பாருங்களேன். இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம் சைனீஸ் ஆர் வந்து இந்தியன் பாசிபிலிட்டி. நீங்க பார்க்க வேண்டிய வேர்டு இங்கதான். அதாவது பாசிபிலிட்டி அப்படின்னு ஏதாவது நம்ம கன்க்ளூஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பார்க்கணும்னா இந்த 2 டயக்ராம் 2 தானே பாசிபிலிட்டி. அந்த டயக்ராம் 2ல ஏதாவது வந்து கரெக்டா இருந்தாவே ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராம் 1ல தப்பா இருக்கு டயக்ராம் 2ல கரெக்டா இருக்குன்னா பாசிபிலிட்டியில கரெக்டா இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். ஏன் கரெக்டா வரும்னா கன்க்ளூஷன் அவன் பாசிபிலிட்டி மட்டும் தான் கேட்டிருக்கான். அதனால சரிங்களா? இப்ப பாருங்க சம் சைனீஸ் ஆர் வந்து இந்தியன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் 1ல பாருங்களேன் சம் சைனீஸ் வந்து சம் சைனீஸ் வந்து இந்தியன் கிடையவே கிடையாது. ஏன்னா கனெக்ஷன் இல்ல. அதனால இது வந்து தப்பாயிரும். ஆனா டயக்ராம் 2 பாசிபிலிட்டியில பாருங்க சம் சைனீஸ் ஆர் வந்து இந்தியன். அப்ப இது கரெக்டா இருக்கு சரிங்களா? அதோட வந்து செகண்ட் கன்க்ளூஷன் வாங்க. நோ ரஷ்யன்ஸ் வந்து இந்தியன் சொல்றாங்க. இப்ப இங்க டயக்ராம் 1ல ரஷ்யனுக்கும் இந்தியனுக்கும் வந்து என்னன்னா கனெக்ஷனே இல்லையான்னு பாருங்களேன்.
இங்க இந்தியன் இங்க இருக்கான், ரஷ்யன் இங்க இருக்கான், இவனுக்கும் அவனுக்கும் எங்க சொல்லியிருக்காங்களா பாருங்க, டெஃபினட் டயக்ராம் படி கண்டிப்பா சொல்லவே இல்லை. ஏன்னா அமெரிக்கனுக்கும் யாரை பத்தி பேசியிருக்கான், சைனீஸை பத்தி பேசியிருக்கான், சைனீஸையும் ரஷ்யாவை பத்தி பேசியிருக்கான், ஆனா இந்தியனையும் ரஷ்யனை பத்தி பேசல. அதனால இது இன்கரெக்டா இருக்கும், ரைட்டா? சோ அதே மாதிரி வந்து இந்த இதுல பாருங்க, நம்ம இதுல வந்து டயக்ராம் 2ல பாருங்க, டயக்ராம் 2ல வந்து ரஷ்யனுக்கும் இந்தியனுக்கும் கனெக்ஷனே இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க. சோ டயக்ராம் 2ல ரஷ்யனுக்கும் இந்தியனுக்கும் கனெக்ஷன் பண்ணிருக்கோம், அதனால என்ன வரும், இது வந்து இன்கரெக்டா இருக்கும். ஏன்னா இன்கரெக்ட் ஆனா இந்த இடத்துல ரஷ்யனையும் இந்தியனையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதனால ஓகேவா. இப்ப தேர்ட் பாருங்க, சம் அமெரிக்கன்ஸ் ஆர் வந்து ரஷ்யன் சொல்றாங்க. டெஃபினட் டயக்ராம்ல சம் அமெரிக்கன்ஸ் ஆர் வந்து ரஷ்யனான்னு பாருங்க. ஆமா, ஏன்னா சம் அமெரிக்கன் ஆர் ரஷ்யன் பிகாஸ் சம் அமெரிக்கன் ஆர் சைனீஸ் இருக்கனால அந்த எல்லா சைனீஸ் ரஷ்யா இருக்கனால சம் அமெரிக்கன் ஆர் ரஷ்யன்ஸ் வரும், அதனால இது வந்து கரெக்டான வரும், ரைட்டா? சோ அதுக்கப்புறம் இதை பாருங்க, சம் அமெரிக்கன் ஆர் வந்து ரஷ்யன், டயக்ராம் 2ல வந்து சம் அமெரிக்கன் ரஷ்யன், இதுலயும் வந்து கரெக்டா தான் வரும், ரைட்டா? சோ அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க நீங்க பார்க்க வேண்டியது, அதாவது கன்க்ளூஷன் 1ல அவன் தெளிவா சொல்லிட்டான், பாசிபிலிட்டி டயக்ராம் மட்டும் வந்து பாசிபிலிட்டி இருக்கான்னு மட்டும் பாருங்க. இப்படி நம்ம டயக்ராம் 2 தான் பாசிபிள் டயக்ராம், அதுல பாசிபிலிட்டியில வந்து கன்க்ளூஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணிரும், இது வந்து கரெக்டானு எடுத்துரும். ஆனா இதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுமே கரெக்டா இருந்தா மட்டும் தான் ஆன்சர் கரெக்டா எடுக்கும்னு சொன்னேன். அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த கன்க்ளூஷனா பாருங்களேன், பாசிபிலிட்டின்னு அந்த இடத்துல இருக்காது. ஆனா இவன் என்ன சொல்லிருக்கான், பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறதுனால வந்துன்னா பாசிபிலிட்டி கரெக்டா இருந்தா மட்டுமே வந்து நம்ம கரெக்ட்னு எடுத்துக்கிறோம். அதுல நீங்க டெஃபினட் டயக்ராம் கரெக்டா இருக்கணும் அவசியம் இல்லை, சரிங்களா? அப்ப என்ன வந்துரும், ஒன்னும் வந்து என்ன கரெக்ட், அதாவது 1வது கன்க்ளூஷன் கரெக்ட் தான், அதே மாதிரி வந்து 3வது கன்க்ளூஷன்ஸ் வந்து பாருங்களேன். 3வது கன்க்ளூஷன் அவன் பாசிபிலிட்டி பேர்ல நார்மல் இதுதான் கொடுத்திருக்கான், சம் அமெரிக்கன் ரஷ்யன் ரெண்டுமே கரெக்டா இருக்கு, அப்ப ரெண்டுமே வந்து வரும், அப்ப 3 வரும், சரிங்களா? அப்ப 1 and 3 வந்துருன்னா இதுக்காதான் ஆன்சர் வரும். 1 and 3 இருக்குது, ஆன்சர் சி தான் வரும், சரிங்களா? அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இதுல என்ன சொல்லிருக்காங்க, சம் எரேசரா வந்து பேப்பர்னு சொல்றாங்க. சரி, அகைன் இதுக்குமே வந்து நம்ம போட வேண்டியதுதான். சம் எரேசர் வந்து என்னன்னா இந்த இடத்துல, சோ டயக்ராம் 1 வந்து என்ன இடத்துல எடுத்துக்கிறேன், டயக்ராம் 1ல என்ன வரும், சம் எரேசரா வந்து என்னன்னா, சம் எரேசர் இது வந்து என்ன அப்படின்னா பேப்பர். சோ இந்த இடத்துல எரேசர் அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து நம்ம பேப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டா? சம் பேப்பர் ஆர் வந்து என்ன கிளிப்னு சொல்றாங்க, சம் பேப்பர் ஆர் வந்து கிளிப், ஓகேவா? சரி, ஏன் வந்து பேப்பரோட மட்டும் கிளிக் இதை வந்து கனெக்ட் பண்றேன்னு பாத்துட்டீங்கன்னா, டயக்ராம் 1 டெஃபினட் டயக்ராம்ல அவங்க சொன்னதை மட்டும் தான், பேப்பரோட கிளிப் வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதனால இதை மட்டும் தான் கனெக்ட் பண்றேன், ரைட்டா? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றான், ஆல் கிளிப்ஸ் வந்து என்ன ஹேர்னு சொல்றான், எல்லா கிளிப்புமே, அதாவது இந்த இருக்கிற எல்லா கிளிப்புமே வந்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னா ஹேர் அப்படின்னு சொல்றான். சோ அதனால அந்த இடத்துல ஹேர்னு எடுத்துக்கணும், ரைட்டா? இது டயக்ராம் 1. அதே இது டயக்ராம் 2 வந்து நம்ம போட வேண்டியதான். சோ டயக்ராம் 2 எப்படி வரும் பாருங்களேன், இதுல ஏதாவது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா, டெஃபினட்டா முடியும். ஏன்னா இங்க வந்து என்ன, இந்த எரேசருக்கும் இந்த பேப்பருக்கும் வந்து எந்த இதுன்னு நம்ம சொந்தமா இது பண்ண முடியாது. சோ இது வந்து எரேசர் இருக்கட்டும், இது வந்து பேப்பர் இருக்கட்டும். ஆனா என்ன பண்ணலாம்னா, சம் பேப்பர் ஆர் வந்து கிளிப் சொல்லலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, பேப்பரையும் வந்து எரேசரோட வந்து இது ஆட் பண்ணுவேன். சோ இது வந்து கிளிப் அப்படின்னு எடுத்து, இது ஏன் இப்படி எடுக்கலன்னா, அகைன் சொல்லியிருந்தேன், இது வந்து பாசிபிள், சரிங்களா? இந்த பாசிபிலிட்டி நீங்க எடுத்துட்டு அதோட வந்து ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டா இருந்துச்சுன்னா அப்பதான் வந்து நீங்க எடுத்து பாசிபிள் வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து அப்ப பண்ண வேண்டியது இருக்கும், சரிங்களா? சோ இப்ப இதுல வந்து கிளிப் வந்து இந்த மாதிரி எடுத்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எல்லா கிளிப்புமே ஹேர்னு சொல்றாங்க. அப்ப எல்லா கிளிப்புமே வந்து ஹேர்னால இந்த மாதிரி ஒரு, ரைட்டா? சோ இந்த இடத்துல நான் வந்து ஹேர் எடுத்துறேன். இப்ப இந்த டயக்ராம் 2 வந்து செக் பண்ணுங்க ஸ்டேட்மெண்ட்ல. சம் எரேசர் பேப்பரா, ஆமா, எரேசருக்கும் பேப்பருக்கும் சம் ரிலேஷன் தான் இருக்கு. சம் பேப்பர் ஆர் வந்து கிளிப், சம் பேப்பர் வந்து கிளிப். இங்க பாசிபிள்ல பாருங்களேன், சம் பேப்பர் வந்து கிளிப்னா எஸ், சம் பேப்பர் வந்து கிளிப். ஆனா அதோட சேர்த்து எதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், எரேசரையும் ஆட் பண்ணிட்டோம். ஏன் ஆட் பண்ணோம், நம்ம பாசிபிலிட்டி ஆட் பண்ணிட்டோம், சரிங்களா? நீங்க பாசிபிலிட்டி டயக்ராம்ல வந்து அந்த சொன்னதும் இருக்கணும், அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவும் இருந்தாலும் ஓகே தான், சரி? அதுதான் வந்து பாசிபிலிட்டி. அப்ப அதுக்கப்புறம் என்ன சொன்னா, ஆல் கிளிப்ஸ் வந்து ஹேர், ஆமா, எல்லா கிளிப்புமே வந்து ஹேர், ஓகே. இப்ப என்ன பண்ணுவோம், அதேதான் டயக்ராம் 1, அதே மாதிரி வந்து டயக்ராம் 2. சோ ரெண்டுக்குமே நீங்க வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்கும். கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் பேப்பர்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க, சோ ஆல் பேப்பர்ஸ் ஆர் வந்து என்ன ஹேர்னு சொல்றாங்க. டயக்ராம் 1ல பாருங்க, பேப்பருக்கும் ஹேருக்கும் வந்து என்ன கனெக்ஷன் இருக்கா, இங்க பாருங்க, பேப்பருக்கும் கிளிப்புக்கும் வந்து என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப என்ன சொல்லலாம், இந்த கிளிப்பு ஃபேமிலிக்குள்ளதான் என்ன, அதாவது இந்த கிளிப் ஃபேமிலி எதுக்குள்ள இருக்கு, ஹேர் ஃபேமிலிக்குள்ள தான் இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம், இந்த கிளிப் ஃபேமிலிக்கும் பேப்பர் ஃபேமிலிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பேப்பர் ஃபேமிலிக்கும் ஹேர் ஃபேமிலிக்கும் சம்பந்தம் இருக்கு, சரிங்களா? அப்ப வரும் என்ன வரும் கரெக்டா, ஆன்சர் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து, சாரி நான் ஏதோ சரி சாரி சாரி இங்க பாருங்க, சாரி நான் தப்பா பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஆல் பேப்பர்ஸ் ஆர் வந்து ஹேர்னு கேட்கிறான், நான் சம் பேப்பர் ஆர் வந்து என்னன்னா ஹேர் நினைச்சேன், அது கிடையாதுல. அதாவது சம் பேப்பர் வந்து என்னன்னா ஹேர்னு சொன்னா எடுத்துக்கலாம், ஆனா எல்லா பேப்பருமே வந்து என்ன ஹேர்னு சொல்ல முடியாதுல. ஏன் சொல்ல முடியாதுன்னா, சம் பேப்பருக்கும் கிளிப்புக்கும் தான் வந்து என்னன்னா சம் ரிலேஷன்ஸ் இருக்கு, ரிலேட்டிவ் ரிலேஷன் இருக்கும் போது நம்ம எல்லா பேப்பருமே வந்து ஹேருக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பா இது வந்து இன்கிரேட் ஆகும். இதே கன்க்ளூஷனை இந்த மாதிரி கொடுத்துறான், சம் பேப்பர் ஆர் ஹேர் அப்படின்னு கொடுத்தோம்னா டெஃபினட்டா நம்ம வந்து கரெக்ட்னு எடுத்துரும், சரிங்களா? அதுதான் வந்து நீங்க டெஃபினட் டயக்ராம் புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், டயக்ராம் 2ல பார்ப்போம். சோ டயக்ராம் 2ல வந்து பாருங்களேன், ஆல் பேப்பர் ஆர் ஹேரா பாருங்க, எல்லா பேப்பருமே வந்து ஹேரா இருக்கு, டெஃபினட்டா கிடையாதுல.
சம் பேப்பர் தான் வந்து என்னன்னா ஹேரா இருக்கு. இதுலயுமே வந்து என்ன தப்புன்னு வந்துடும் ரைட்டா. சோ அடுத்து வந்து என்ன செகண்ட் கன்க்ளூஷன் வாங்க. செகண்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லிருக்காங்க, சம் எரேசரார் வந்துன்னா கிளிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் எரேசர் வந்து என்ன கிளிப்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. இங்க எரேசர் இங்க இருக்கு, கிளிப் வந்து இங்க இருக்கு. நம்மளுக்கு தெரியும் எரேசருக்கும் பேப்பருக்கும் வந்து ரிலேட்டிவ்னு பார்த்தோம். அதே மாதிரி பேப்பருக்கும் வந்து கிளிப்புக்கும் ரிலேஷன் பார்த்தோம். ஆனா எரேசருக்கும் கிளிப்புக்கும் டைரக்ட் ரிலேஷன் சொல்லியிருக்காங்களா டயக்ராம் உள்ள சொல்லல. அதனால என்ன ஆகும், இது இன்கரெக்ட் ஆயிரும். அடுத்து பாருங்களேன் என்ன ஆகும், டயக்ராம் 2 பார்ப்போம். சம் எரேசர் ஆர் கிளிப், இங்க பாருங்க சம் எரேசர் ஆர் கிளிப்பா இருக்குன்னா எஸ், ஏன் இருக்குன்னா பாசிபிள் டயக்ராம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இது வந்து கரெக்ட்னு வரும். அகைன் டயக்ராம் 1 டயக்ராம் 2 பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஆன்சர் எப்படி பார்க்கணும், ரெண்டுமே கரெக்டா இருந்தா மட்டும் தான் பார்ப்போம். சில பாருங்க ரெண்டுமே கரெக்டா இருக்கா, இல்லவே இல்லை. ஏன்னா இதுவும் வந்து என்னன்னா தப்பா தான் இருக்கு. இங்க ரெண்டுமே வந்து இது ஒண்ணு கரெக்டா இருந்தாலும் வந்து என்னன்னா, ஆனா நம்ம பொறுத்தளவுக்கு என்னன்னா நார்மல் கன்க்ளூஷன்ஸ்ல ரெண்டுமே கரெக்டா இருக்கணும். இங்க ஒண்ணுதான் கரெக்டா இருக்கு. அதனால என்ன வரும், ஒன் அண்ட் டூ ரெண்டுமே வந்து அதுக்கு முன்னாடி இங்க நான் கன்க்ளூஷன் பார்க்க மறந்துட்டேன் பாத்தீங்கன்னா, டெஃபினைட்னு சொல்லியிருக்கான். இங்க கேள்வியே வந்து என்ன சொல்லியிருக்கான், டெஃபினைட்னு சொல்லியிருக்கான். இதுவும் வந்து ஒரு ட்ரிக். எப்படி நம்ம அங்க பாசிபிலிட்டி பார்த்தோமோ கன்க்ளூஷன் அதே மாதிரி நம்மளோட அந்த ஆன்சர்ல பார்க்கும்போது டெஃபினைட் சொல்லியிருக்கான என்ன மீனிங்னா, நீங்க டெஃபினைட் டயக்ராம் மட்டும் பார்த்தா போதும். இந்த D1 தான் வந்து டெஃபினைட் டயக்ராம் ரைட்டா. சோ இந்த D1 ஓட டெஃபினைட் டயக்ராம்னால இதை மட்டும் நீங்க எந்த இதுனா செக் பண்ணா போதும். இது ரெண்டுலயுமே என்ன வந்திருக்கும், தப்பு அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன வரும், கண்டிப்பா வந்து டெஃபினைட் டயக்ராம்ல போத் 1 அண்ட் 2 வந்து டெஃபினெட்லி வந்து டூ நாட் ஃபாலோ. அதுதான் நீங்க எடுக்கணும் சரிங்களா. இது ஒண்ணும் கிடையாது. டெஃபினைட்லும் கேட்டானா டெஃபினைட் டயக்ராம் பாருங்க, பாசிபிலிட்டி கேட்டானா பாசிபிள் டயக்ராம் பாருங்க. எதுவுமே சொல்லல அப்படின்னா நார்மலா ரெண்டையும் பாருங்க, ரெண்டுமே கரெக்டா இருந்தா மட்டும் தான் ஆன்சர் எடுக்கணும் சரிங்களா. ஓகே,